தாவேகா தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் தான் கூட்டணி என்றும் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்றும் தாவேகா பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜகவின் கனவு காணல் நீராக மாறியிருக்கிறது. கரூரில் தாவேகா தலைவர் விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து முதல் முறையாக கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று சென்னை அருகே உள்ள பனையூரில் நடைபெற்று வருகிறது. கூட்டத்தில் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்றும் 2026 தேர்தலில் கூட்டணி தொடர்பான அனைத்து முடிவுகளையும் எடுக்கும் அதிகாரம் விஜய்க்கு வழங்கப்படுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தாவேகாவின் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் தான் கூட்டணி என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் அதிமுக மற்றும் பாஜகவின் அழைப்பு நிராகரிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடி பறக்கவிடப்பட்டதை சுட்டிக்காட்டி கூட்டணிக்கான பிள்ளையார் சுழி போடப்பட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தார். இந்த நிலையில் முதல்வர் வேட்பாளர் விஜய்தான் என்றும் தாவேகா தலைமை ஏற்றால்தான் கூட்டணி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதால் எடப்பாடி பழனிசாமியின் கனவு காணல் நீராக மாறிவிட்டது.